தமிழ் மகனுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த உயர்ந்த மனிதரை பற்றி என் உள்ளத்தில் உதித்தவைகள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து ஆணவம் ஏதுமின்றி அனைத்தையும் அக்கறை எடுத்து இணைந்துள்ளார். இன்பத்தில் மட்டுமல்ல, இன்னல் வேளைகளிலும் ஈகை மனதோடு உண்மையான உறவாக அனைவருக்கும் ஊக்கம் தந்து எளிமையாக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ ஓயாமல் உழைக்க கால் பதித்துள்ளார். மக்கள் பணியே மகத்தான பணி என்று மக்களுக்கு சேவை செய்ய இவருடைய சேவை தொடரட்டும், வாழ்க்கை சிறக்கட்டும். நாளைய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமைய இவருடைய நலம் விரும்பும் நண்பிகளாகவும் அன்பு தங்கைகளாகவும் எங்கள் தாரை நகரின் அன்பு தங்கைகளின் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஒன்று சொல்லுங்க. காலையில் ட்ரக்ஸு போதைப்பொருள் விழிப்புணர்வை பற்றி பேசுதீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. எல்லாத்தோடைய மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கருத்து, எல்லா பக்கமும் இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சோஷியல் மீடியாவை திறந்தாலே யார் கேட்டாலும் டிப்ரெஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைக்காலஜி ஹாஸ்பிட்டலுக்கே போய் எல்லாம் காசு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ 10th 12th எக்ஸாம் ரிசல்ட் வரப்பையும் பார்த்தா எதிர்பார்த்த மார்க் வரலைன்னா ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. நீட் எக்ஸாம்லேயும் மார்க் அவங்க எதிர்பார்த்த மார்க் வரல, இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா டிப்ரெஷன் ஆகி அவங்களோட மன அழுத்தத்தால் அவங்களோட மரணத்தை அவங்களே தேடிக்கிறாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இன்னும் நம்ம தமிழகத்தில் நடக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் எங்கள் தளபதியாக எல்லாத்தோடைய அண்ணனாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறப்போ அவங்க எல்லாத்தோடைய மனசுலேயும் ஆழமாக பதியும் நான் நம்புகிறேன். வாய்ப்பை தந்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல இந்த நிமிஷம் நிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதுக்கு காரணமா இருந்த டீச்சர்ஸ்க்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் திருப்பூர்ல இருந்து என்னை இங்க கூட்டிட்டு வந்த அண்ணாங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக, எங்கள் தளபதியாக, அடுத்த முதல்வராக வெற்றி கழகத்தின் வெற்றி கழகம் என்றும் வாகை சுடும் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பிறக்கிறது நம்ம இல்லை, கூன் குருடு இல்லாமல் பிறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் அப்படிங்கிறது நம்ம பெற கல்வி மட்டும் இல்லை, மற்றவங்க கல்வி பெற்றாலும் அதற்கும் மகிழ்ந்து அவங்க படித்ததுக்கும் மகிழ்ந்து அவங்கள பாராட்டுறது, அந்த பண்பு நம்ம தளபதி கிட்ட இருக்குது. அதுக்கு நான் ரொம்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஞானமும் கல்வியும் நயந்தாலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம் என்பது எல்லாருக்கும் வந்துடாது. அந்த கொடுத்து சிவந்த கரங்கள் காலையில் இருந்து 10 மணியில் இருந்து கொஞ்சம் கூட முகத்தில் சுளிப்பில்லாமல் 10 மணி நேரமாக தவம் போல் ஒரு இடத்துல நின்று எல்லாரையும் கௌரவப்படுத்துகிறாரு. அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றதற்காக அவங்களுடைய பெற்றோர்களுக்கு மிக பெருமை. எந்த ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க. அதே போல் நம்ம தளபதி அவர்களுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கொள்ள கடமைப்படுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சின்ன ஊர்லேருந்து எல்லாருமே படித்து முன்னேறி மார்க் எடுத்து பெருமை சேர்த்துருந்தாலுமே எங்களையும் கண்டறிந்து இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறதுலாம் வந்துட்டு ரொம்பவே ரேர். அதுவுமே இப்படி பண்ணது ரொம்பவே எல்லாருக்குமே மகிழ்ச்சியை தந்திருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி விழாவை ஏற்படுத்துறதுனால விஜய் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களெல்லாம் இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு கூட்டு சிறப்பித்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் சின்னப்பர் அவங்களுக்கும், அதே மாதிரி சாத்தூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அஜித் அவங்களுக்கும், முத்துச்செல்வி மேடமுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் எங்கள் அண்ணனை யாரோடையும் ஒப்பிட்டு இல்லை கம்பேர் பண்ணி பேசணும்னு விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. ஸோ எப்படி கம்பேர் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இப்போ வரைக்குமே ஃபஸ்ட் டைம்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ்ண்ணா.